இந்த கருத்து முரண்பாடு என்பது சரிப்பட்ட முறையில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு அண்ணாமலைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கமும் இருந்தது. அப்போ அவரை வெளியேற்றினா நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில் முரண்பட்டு நாங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறத இல்லை, ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். இவரை அது முன்னிலைப்படுத்தி இவரை வெளியேற்றினா வர்றாங்க, அவங்க நாங்கள் இப்போ வெளியேற்ற முடியாது. ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியை நீங்கள் உங்கள் தலைவரை மாற்றுங்கன்னா மாற்றிட்டான்னா பாஜக தேசிய அளவில் ஒரு பெரிய சரிவை பின்னடைவை சந்திக்கும். அவங்க அதை பார்ப்பாங்க. எனவே அதை ஒப்புக்கொள்ளல, வெளியில் வந்துட்டாங்க. இப்போது பாரதிய ஜனதா கட்சி டெல்லியும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளும் சரி அதிமுகவோடு நாம் உடன்பட்டு போனால் தான் திமுகவை வீழ்த்த முடியும், கூடுதல் இடங்களை பெற முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதற்கான பூர்வாங்க வேலைகளில் பண்ணுறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இதில் பிடிவாதமாக இருக்கிறார் அப்படின்றது. அந்த பிடிவாதம் தளர்ந்தால்தான் முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் குருமூர்த்தி பேசுகிறார். இப்போ இதனால தான் அது ஒரு பெரிய இடியப்பச்சக்கல்ல இருக்குது.